இன்னைக்கு வரலட்சுமி விரத பூஜைங்க. எங்கள் அண்ணி வீட்டில் வருஷம் வருஷம் நடத்துவாங்க. அங்கே போயிட்டு நான் இப்போ தான் இங்கே வரேன். வரலட்சுமி பூஜை நடத்துகிற வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகங்க. லக்ஷ்மியை வழிபட்டா நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல் நலம் எல்லாமே இருக்குங்கிறது நம்பிக்கை. வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால தான் மகாலட்சுமியை வரலட்சுமின்னு சொல்கிறோம். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்கிற நாள் தான் வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைப்பிடிக்கலாங்க. வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் கடைப்பிடிக்கிற வீட்டில் வறுமை இருக்காது, திருமண தடை இருக்காது, திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்குங்க. இந்த வருஷம் ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமை வந்ததில் இந்த வாரம் கடைசி வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுவுக்குரிய வளர்பிறை ஏகாதசியில் வந்திருக்குது. அது ரொம்ப சிறப்புங்க. திருமணமான பெண்கள் அதிகாலையிலே எந்திரிச்சு வாசலில் மாக்கோலம் போட்டு விளக்கேற்றி மகாலட்சுமியை வாசல்லேருந்து அழைத்து சென்று பலவிதமான மந்திரங்களை சொல்லி வழிபடுவாங்கங்க. பூஜைக்கான கலசத்தை மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. மனைப்பலகையில் கும்பம் வச்சு, கும்பத்தில் இருக்க தேங்காயில் அம்மன் முகம் வச்சு கிரீடம் வைப்பாங்க. அதோட ஆடை அணிகலன்கள் எல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூச்சூட்டி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. கற்பூர ஆரத்தி காட்டி மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்து அந்த பூஜைக்கான கலசத்தில் உட்கார வைப்பாங்க. மகாலட்சுமி மனசு குளிர குளிர பூஜைகளை செஞ்சு நெய் விளக்கு ஏற்றி வெத்தலை, பாக்கு, பழம், நெய் ஊற்றிய சக்கரை பொங்கல், சுண்டல், அது போக நிறைய பழம், உணவுப் பொருட்கள் எல்லாமே படைப்பாங்க. மங்களகரமான பாடல்கள்லாம் நிறைய பாடுவாங்க. நோன்பு கயிற்றை சாத்தி பூக்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க. லக்ஷ்மியோட 108 போற்றி, லக்ஷ்மி அஷ்டோத்திரம், கனகசாரா சோஸ்திரம் எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் படிக்க தெரியாட்டினா கூட வரலட்சுமியை மனசார வேண்டிக்கிட்டாலே போதும். பூஜைக்கு வச்சுருக்க நோன்பு சரடை மஞ்சள் குங்குமம் இட்ட மலர்களோடு சேர்த்து கழுத்தில் கட்டிப்பாங்க. சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தின் போது திருமங்கல்ய நாணை வச்சு பூஜை செஞ்சு அதை அணிஞ்சுப்பாங்க. இந்த பதிவோட இன்றைக்கி டைரியோட பக்கம் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு டைரியோட பக்கத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றிங்க.